மற்ற ஸ்டூடியோவை ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே, அடுத்து அகநிலை மற்றும் புறநிலை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை. ஓகே, அதனால் அந்த படியில் தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அடுத்து தினந்தோறும் அமைச்சரவைக்கு என்ன தகவல் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, சரி. அடுத்து காலங்காலத்தில் சில பேர் வந்து அட்டனன்ஸ் இருக்குது. ஓகே, வாங்க வணக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டனன்ஸ், அந்த வகையில் அட்டனன்ஸ் போடுறது திலகவதி, அதுக்கப்புறம் சோப்பனாங்கி, அதுக்கப்புறம் பிரதர் கூட்டிகிட்டு வந்த கேரக்டர், இந்த 3 பேருக்கு என்ன எதுன்னு போதான தகவல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை தகவல் சொல்லலை அப்படின்னா டேமேஜ் ஏற்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஆனால் பப்ளிக்காக வந்துட்டு அகத்தனை புறத்தினெல்லாம் இருக்குது தமிழில். இதெல்லாம் போய் பப்ளிக்காக பேசணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவங்க அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு சங்கட்டமாக தான் இருக்குது. நான் ஒருவேளை கௌரவம் பார்த்துட்டு பேசாமல் இருந்தேன் அப்படின்னா துன்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, சரி. என்ன தோது அப்படின்னா திலகவதியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, அதாவது திலகவதி அப்படின்றவங்க ஒரு நபர் வந்து காலாவதியான மாத்திரை அதை உபயோகப்படுத்துறதுன்றது கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால் மம்தாஸ்ரீயை ஓரளவு தோது பார்க்கலாம். அதனால் திலகவதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மம்தாஸ்ரீக்கு எப்படி சமைக்கிறது, எப்படி துணி துவைக்கிறது, எப்படி வீட்டை பராமரிக்கிறது, எப்படி வாழ்வியலோட யதார்த்தத்தை எல்லாமே சொல்லிக் கொடுங்க. ஓகே, அதுதான் உங்களோட வேலை. ஓகே, அடுத்து சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, யதார்த்த ரீதியாக நேரில் பேசணும், சந்திக்கணும், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகணும். நிறையா விஷயம் நேரில் தான் சொல்லி தந்தால் தான் அது தோதாக இருக்கும். ஓகே, அடுத்து நான் 4 படம் நடித்தா தான் எனக்கு காசு கிடைக்கும். நான் 4 காசு சம்பாரிச்சா தான் உனக்கு தேவையானதெல்லாம் தோதாக அமைச்சு தர முடியும். அதனால் கொஞ்சம் ஆதரவு தரணும். ஓகே, அடுத்து என் பிரதர் கூட்டிகிட்டு வந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என் பிரதர் தான் முடிவெடுக்கணும். அவனோட வாழ்வியல் சுதந்திரம் தான். ஓகே, மற்றபடி என்ன காசு தான் தேவைப்படுது. ஏதாவது தோதாக அமைச்சு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இருக்கிறத பிடிங்கிட்டு போகாமல் ஏதாவது தோதாக அமைச்சு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அவ்வளோதான் தகவல். மற்றபடி நாளைக்கு தான் நான் தகவல் சொல்கிறேன். ஓகே, சரி. அடுத்த தகவல், ஒருவேளை நம்ம மூவி எடுக்கிறோம், வார்மப் எதுவுமே இல்லாமல் நம்ம ஓரளவு தோது பார்த்தோம் அப்படின்னா எரர் ஏற்படுத்துவாங்க. ஓகே, அடுத்து ஒரு நாட்டோட ராணியை பொறுத்த வரைக்கும் துன்புறுத்துறதுக்கான உரிமை அந்த ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்குது, எமக்கு மட்டும்தான். ஓகே, நான் துன்புறுத்த மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த பயாலஜியும் சைக்காலஜியும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒருத்தர் துன்புறுத்துறதுனால ஏற்படக்கூடிய ரிசல்ட்டை விட அவங்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்வியல் அமைச்சு தர்றப்போ ஏற்படக்கூடிய ரிசல்ட்டு தான் நல்லபடியான ஒரு பதார்த்தமாக இருக்கும். அதனால் நான்லாம் யாரையும் அவ்வளோ துன்புறுத்த மாட்டேன். ஓகே, அதனால தான் ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் துன்புறுத்துறாரு. ஒரு வேளை அடுத்த படிநிலையை நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வேளை மூவிஸ்லாம் நடிக்கிறாருன்னா 10 crores ஃபைன். அது எந்த மூவி அப்படின்றலாம் நான் உங்களுக்கு அப்புறமே சொல்கிறேன். மொத்தத்தில் ஒரு 10 கோடி ரூபா ஃபைனுங்க. ஓகே, அதனால் தமிழ்நாட்டு ராணியெல்லாம் துன்புறுத்தக்கூடாது. ஓகே, அடுத்து ஸ்ருதிஹாசன் நிறையா மூவிஸ் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஓகே, அதனால் பாஸ்ட்டு ஓகே, அது நேரில் பேசினா பழகினா தான் புரியும். அதுவும் யதார்த்த ரீதியாக எங்கள் டைரக்டர் சார் ஸ்டூடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே தோது பார்த்தா எப்படிங்க தோது ஆகும்? பேசாமல் சென்னையில் போய் ஓரளவு தோது பார்க்கலாம் அப்படின்றது ஒரு சரியான ஒரு கூற்று தான். ஆனால் யதார்த்த ரீதியாக பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் ஆன்லைனுக்கு மாறிட்டாங்க. அங்கே போனாலுமே ஊருப்பட்ட காசு வேணும், அப்போ தான் தோதாகும். ஒருவேளை அங்கே போயிட்டு ஏதோ தோது பார்த்து அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு படிநிலையாக தோது பார்க்குறது அப்படின்றலாம் அந்த ஒரு கான்செப்ட் அப்படின்றது எதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, அதனால் பேசாமல் அந்த USA ஸ்டூடியோ, ரஷ்யா ஸ்டூடியோ, சைனா ஸ்டூடியோ, சைனாவெல்லாம் அப்புறம் 40,000 தேட்டர் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதோட பெருசு பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டூடியோ தான். பேசாமல் அங்கே தோது பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். யாராவது ஒரு ப்ரொடியூசரு ஏதாவது ஒரு வகையில் தோது அமைச்சு தருவாங்க. ஆன்லைன் அப்படின்றது உண்மை தான். ஓகே, அது ஒரு சில பதத்தில் வந்துட்டு அப்படி தோதாகிற மாதிரி நிலை இருக்கும். ஓகே, அது பகவத்கீதையிலே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மனித நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க,
அதுக்கப்புறம் ஏதாவது ஒருத்தர் கெடுதல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, இல்லை ஒரு நல்லது பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, எதுனாலும் சரி ஒரு ட்ரில்லியனுக்கு 1% அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நிறையா படிநிலை இருக்குது. ஓகே, அதனால் சில விஷயத்தை நான் வந்துட்டு புக்காக எழுதலான்னு இருக்கேன். இந்த மாதிரி அப்படிங்க இப்படிங்க இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க இப்படிங்க அப்படிலாம் சொல்கிறத விட பேசாமல் ஒரு புக்காக எழுதி கொடுத்துர்லான் இருக்கேன். அதிகபட்சம் நான் ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த புக்கை நான் எழுதிடுவேன். அதனால் இனிமேல் எல்லாமே நான் ஒரு புக்காக எழுதி கொடுக்கலான் இருக்கேன். இந்த பைபிள் ஸ்டடி இது எல்லாமே ஒரு புக்காக எழுதி கொடுத்தா தான் ஒரு தோதான ஒரு பதார்த்தத்தில் வந்து தோதாகும். ஓகே, அதனால் சென்னையில் போய் தோது பார்க்குறது அப்படின்றது காசு இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே, தேவையில்லாமல் போயிட்டு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இன்னும் ஆஸ்கார் அவார்டாக கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதனால் நல்ல ஸ்டூடியோ தான், ஆனால் இருந்தாலும் அங்கே மாதிரிலாம் கிடையாது. பாக்கியராஜ், அதுக்கப்புறம் பாரதி ராஜா, பெரிய பெரிய டேரக்டர்ஸுக்கே அங்கே ஊருப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா கௌரவம் எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் மனிதநிலை பண்பு அப்படின்றது ஒரு பாராட்டு தான், நன்றி தான், ஓகே தான். ஆனால் என் பதத்தில் தோது பார்த்தா தான் எனக்கு தோதாகும். ஓகே, அதனால் சும்மா வந்துட்டு மனுஷங்கன்னா இப்படி இருப்பாங்க, மனுஷங்கன்னா இப்படி யோசிப்பாங்க, மனுஷங்கன்னா இப்படி உணர்வாங்க, மனுஷங்கன்னா இப்படி தான் வாழ்வாங்க, இதெல்லாம் நான் ஆல்ரெடி உணர்ந்துருக்கேன். ஓகே, அதனால் அந்த பாத்திலே தோது பார்க்குறதுன்றது எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் என் பாத்தில் தான் நான் தோது பார்க்கலான் இருக்கேன். ஓகே, அப்படியே மனித பாத்தில் தோது பார்த்தாலும் என்ன பயன் அப்படின்ற ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, அதனால் என் பாத்தில் தோது பார்க்குறதுக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்படுது. அந்த சுதந்திரம் மற்ற உலக நாடுகள்லாம் கொடுக்குது. அப்படின்றப்ப அந்த பாத்தில் நான் தோது பார்ப்பேன். சரி, ஓகே, இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய மூவிஸ், கதை, திரைக்கதை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த படிநிலையை நம்ம தோது பார்க்கணும். ஓகே, சரி, நன்றி.